अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। आमन्तु बिल्लाहि व मलाइकतिहि व कुतुबिहि व रुसुलिहि वल यौमिल आखिरि वल क़द्रि खैरिहि व शर्रिहि मिनल्लाहि तआला। ஒரு முஃமின் நம்பக்கூடிய ஈமான் கொள்ளக்கூடிய 6 விஷயங்களில் ஒன்றுதான் அல் ஈமானு பில் கதர். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்கள், அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமானதாக இருந்தாலும் சரி, அல்லது துக்கமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்னுடைய ரப்பு தான் கொடுக்குறான், ரப்புடைய நாட்டப்படி தான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும். கனிமானவர்களே, இந்த கதிர் இருக்கே, அதை நாம் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஒரே உம்மாவுக்கு பிறந்தவங்க, ஒருத்தர் பார்த்தா மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பார், ஒருத்தர் பார்த்தா படிப்பில் ஆக பின்தங்கி இருப்பார். ஒரே கல்லூரியில் படித்தவங்க, ஆனால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சோகமாக இருக்கும். ஒரே கல்லூரியில் முதல் மார்க் எடுத்த ஒரு கல்லூரியில் டாப்பில் வந்த ஒரு வாழ்க்கையில் ஃபெயில் ஆகியிருப்பார், காலேஜில் லோவில் வந்த ஒரு வாழ்க்கையில் டாப்பாக இருப்பார். இது எல்லாமே இறைவனுடைய கதிர் என்ற ரகசியத்தில் உள்ளது. அல்லாஹ் நியமித்து வச்சிருக்க வாழ்க்கை இது. எப்படி நம்ம சொல்றதா இருந்தாக்கா, ட்ரெயினில் போகும்போது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நரகம் மாதிரி இருக்கும். பாத்ரூம் போகிறது கூட நடந்து போக முடியாது, மனிதர்களுடைய தலை மேலே கால் வச்சு போகிற மாதிரி இருக்கும். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டு சொருக்க மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக போவாங்க. பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதே போல தான் வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். ஆனால் இது எல்லாமே கதிர் என்ற ரகசியத்தில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஒரு முஃமின் கதிரின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டால் அவனுக்கு பதட்டம் இருக்காது, அவனுக்கு கோபம் ஏற்படாது, அவனுக்கு எந்த ஒரு டிப்ரெஷன் ஏற்படாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியாக உறுதியாக இருப்பான். அவன் எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பானோ அந்த அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஈமானை பலப்படுத்துவான், சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக வாழ்ந்துட்டு போனாங்க. எனவே கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றங்களோ இறக்கங்களோ எதை நாம் சந்தித்தாலும் ரப்பு நாடியது தான் என்று உறுதியாக ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.